அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இன்றைக்கி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள்ன்ட்டு நாம் திருப்பாடலில் படிக்கிறோம். அவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் பெயரை போற்றும்போது நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. நாம் அதை உணர்றோமா இல்லையா தெரில. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தியானிக்க போகிறோம். பாருங்கள், 92 திருப்பாடலில் ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பாருங்கள், அப்போ அவருக்கு நன்றி செலுத்தி அவரை போற்றி புகழ்ந்து பாடுறத ஆண்டவர் விரும்புகிறாரு. அந்த ஏன் விரும்புகிறாருனாக்கா அதில் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம நல்லா தியானிக்க போகிறோம். இன்னுமாக பாருங்கள், திருப்பாடல் 100 ரொம்ப சின்ன திருப்பாடல். அதை எல்லாருமே நல்லா டெய்லி படித்து ஒப்பு கொடுக்கலாம். அதில் பாருங்கள், ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, அவர் பெயரை போற்றுங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. அப்போ பாருங்கள், நம்ம அந்த நன்றி செலுத்துறது மூலம் நமக்கு நிறைய ஆண்டவர் நிறைய செய்ய இருக்கிறாரு. இன்னுமாக பாருங்கள், அந்த 50வது திருப்பாடலில் எனக்கு நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா என்னங்கிறது தான் இப்போ நம்ம சிந்திக்க போகிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டில் அண்ணாங்கிற அம்மா எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்கானா என்ற அவருக்கு மனைவி. அவங்களுக்கு குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாத வேதனை பெண்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், அந்த அம்மா டெய்லி கோயிலுக்கு மனம் கசந்துனா ரொம்ப வேதனையோடு அழுது புலம்பி ஆண்டவருக்குள்ளே மன்றாடுறாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுங்க, நான் அதை அப்படியே உமக்கு அர்ப்பணிச்சிடுறேன், உமக்கே நான் காணிக்கையாக ஒப்பு கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவ்வளவு வேதனையோடு வேண்டுறாங்க. அது பாருங்கள், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11லேருந்து நீங்கள் 10லேருந்தே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். 12வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னாக்க 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்க அதே போல் அந்த அம்மா அந்த ஒரு நாள் 2 நாள் ஜெபிக்கலை, அவங்க அதை தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு வராங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி தொடர்ந்து ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறார். ஆண்டவர் கேட்டு தக்க காலத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தைய கொடுக்குறாரு. அந்த ஆண் குழந்தை தான் சாமுவேல். அந்த சாமுவேல் கொஞ்சம் நல்லா வளர்ந்து ஒரு 4-5 வயசு ஆகும்போது அந்த அம்மா தூக்கிக்கிட்டு சென்றார்கள் தான் கொடுத்துருக்கு. அதனால் அவ்வளோ சின்ன பையனாக தான் இருக்கும். தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அந்த மோசே சட்டப்படி அந்த முதல் குழந்தைய ஆண்டவருக்கு காணிக்க ஒப்பு கொடுக்கும்போது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும். இந்த பொருளெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கிற இது ஆடு மாடு புறா ஏதோ 2, இந்த மாவு ஒரு 5 படி இல்லைன்னா 10 படி, கொஞ்சம் திராட்சை ரசம், இதான் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இந்த அம்மா பாருங்கள், ஆண்டவர் என்னுடைய வேதனையை தீர்த்தார் என்ற அந்த ஒரு நன்றி உணர்வோடு நல்ல இதயத்தோடு அவங்க என்ன செய்கிறாங்க, 3 காளைகள், 20 படி மாவு, ஒரு தோற்பை திராட்சை ரசம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பிள்ளையும் தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. போய் அந்த காளையை பலி கொடுத்துட்டு அப்புறம் இந்த பொருளையெல்லாம் கோயிலில் காணிக்காக ஒப்பு கொடுத்துட்டு இந்த குழந்தையும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு வந்துடுறாங்க. அவங்க சும்மா இருக்கலை, ஆண்டவருக்கு புகழ் பாடி ஆண்டவருக்கு அப்படி நன்றி செலுத்துகிறாங்க. பாருங்கள், அந்த நன்றி செலுத்துறது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 10 அண்ணாவின் வேண்டுதல்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை நல்லா படித்து பாருங்கள். ஆண்டவரை எவ்வளவு போற்றி புகழ்ந்து அவரை புகழ்ந்தேத்தி அவருக்கு நன்றி செலுத்துகிறாங்கிறத நீங்கள் நல்லா படித்து தியானித்து பார்க்கணும். பாருங்கள், அவர் உயிரை கொடுப்பவரும் அவர், அந்த உயிரை எடுப்பவரும் அவர், ஏழைகளை உயர்த்துகிறார்,
தாழ்ந்தோரை உயர்த்துகிறார், உயர்ந்தோரை தாழ்த்துகிறார். இன்னுமாக ஏழைகளை எல்லாம் குப்பை மேட்டிலே இருந்து உயர்த்துகிறார், வறியவரை தூசியில் நின்று அவரை தூக்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நல்லா ரொம்ப ஆண்டவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பாடி அவரை போற்றி சுதித்து நன்றி கூறிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி கூறிக்கிட்டே இருக்கும்போது பாருங்கள், இந்த பையன் வந்து ஆண்டவருக்குள்ளே நல்லா வளர்ந்து வராரு. அதுதான் சாமுவேலுங்கிற ஒரு தீர்க்கதரிசி. அவர் வந்து ஆண்டவரோடு வளர்ந்து வந்ததுனால ஆண்டவர் அவரை ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆக்குறாரு. தீர்க்கதரிசியை ஆக்கி பெரிய ஒரு இறைவாக்கினரும் ஆக்குறாரு. அவர் பாருங்கள், நம்ம தாவீதுக்கு அருள்பொழிவு செய்தவரும் அவர் தான். அப்போ இந்த அம்மா இந்த மாதிரி தொடர்ச்சியாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அவரை கடைக்கண் நோக்குறாரு. கடைக்கண் நோக்கி பாருங்கள், அந்த அம்மாவுக்கு மறுபடி 3 ஆண் குழந்தையும் 2 பெண் குழந்தையும் கொடுக்குறாங்க. குழந்தை இல்லாத அந்த அம்மாவுக்கு மறுபடி அவர் இந்த மாதிரி கொடுக்குறாரு. இப்போ அந்த அம்மா 6 குழந்தைகளுக்கு தாயாகிறாங்க. அதனால் நாம் வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம மன்றாடும் கிடைச்ச உடனே நம்ம அதுக்கு நன்றி செலுத்துகிறோமாங்கிறது தான் முக்கியமானதாக இருக்குது. நம்ம நன்றி செலுத்த செலுத்த நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்க இருக்கிறாருங்கிறத நம்ம சிந்திக்கணும். அதே போல் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் இயேசு, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த புதுமை எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களே இல்லை. யோவான் நற்செய்தியில் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். அந்த 5 அப்பமும் 2 மீன்களும், இந்த புதுமை மட்டும் 4 சுவிசேஷத்துலேயும் இருக்கும். அந்த 4 பேரும் எழுதியிருப்பாங்க பாருங்கள். அப்போ அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத நம்ம உணரணும். ஆக நம்ம இந்த புதுமையை நிறைய முறை கேட்டிருப்போம், அதை பற்றி தியானிச்சிருப்போம், வச்சுருப்போம். ஆனால் இப்போ நான் சொல்ல வர்றது நல்லா கவனிங்க. இந்த 2 அப்பமும் மீன்களும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அவர் வந்து பெருக்கி 5000 பேருக்கு அந்த பெருத்த கூட்டத்துக்கு கொடுக்குறாரு அப்படின்னாக்க நல்லா கவனிங்க. அந்த 11வது வசனத்தை படிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி, அப்போ பாருங்கள், கடவுளுக்கு அவரே இறைமகன், அவரால் செய்ய முடியும். இங்கே பாருங்கள், இங்கே 6 வசனம் பாருங்கள், தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவருக்கு தெரியும், இந்த புதுமை நான் செய்ய போகிறேங்கிறது அவருக்கு தெரிஞ்சு இருந்தும் தன் சீடர்கள்ட்ட கேட்குறாரு, அந்த பிலிப்புக்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா இவங்களுக்கெல்லாம் நம்ம தான் சாப்பாடு கொடுக்கணும், ரொம்ப நேராச்சு, களைப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த பிலிப்பு என்ன சொல்கிறாரு, அவங்க நம்ம இயேசு மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கிறத சோதிக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் கேட்குறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளவு பேருக்கு 200 தின்னாரியத்துக்கு அப்பம் வாங்கினா கூட ஒரு துண்டு கூட கிடைக்காதேன்ட்டு அவர் சொல்கிறார். அவ்வளவுதான் அவங்களுக்கு இயேசுவை பற்றி ரொம்ப புரிஞ்சுக்கிற முடியல அவங்களால். அப்போ அதுக்கப்புறம்தான் பேதுருவின் சகோதரர் அந்தேரியான்னு அவர் போய் அந்த சீடர் ஒரு சிறு பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு வராரு. இதுவும் நம்ம ரொம்ப யோசிக்கத்தக்கதாக இருக்குது. சின்ன பிள்ளைகள்கிட்ட ஒரு தீனியோ சாப்பாடோ எதுவுமே இருந்தால் அது என்ன நினைக்கிங்க, ஒரு இயற்கையாகவே அது என்ன நினைக்கிங்க, அது ஒரு ஓரமாக உட்காந்து தன் பசியை ஆட்டுறதுக்கு அதுக்கு பாட்டுக்கு சாப்பிட்ருங்க. ஆனால் இந்த பையன் பாருங்கள், அவ்வளோ ஒரு தாராளமாக அந்த அப்பத்தையும் 2 மீனையும் அப்படியே எடுத்து கொடுக்குறாப்புல. அந்த மாதிரி பாருங்கள், அந்த பையனுக்கு அந்த நல்ல உள்ளம், ஒரு ஒரு நன்றி உள்ளம்னு கூட சொல்ல முடியாது, பெரிய ஒரு இதயம் கொண்ட ஒரு பையனாக இருக்கிறான் அந்த பையன் கொடுத்து அதை ஆண்டவர் வாங்கி என்ன செய்கிறார் பாருங்கள், அந்த அப்பத்தை எடுத்து, அவருக்கு என்னமோ தெரியும், நானே இறைமகன், இதை எடுத்து எல்லாம் கொடுங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் பாருங்கள் எவ்வளவு ஒரு தந்தைக்கு கீழ்ப்படிந்து தந்தையின் சொற்படி நடக்கிறவர். தேவையில்ல நம்மளும் இயேசுனுடைய வார்த்தை என்னங்கிறத, அவர் என்ன செய்தாருங்கிறத நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டார். அவர் வாழ்க்கையை நம்ம நல்ல உன்னிப்பாக படித்து அதன் போல் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்தணும். அவர் பாருங்கள், அந்த 5 அப்பத்தை எடுத்து தந்தைக்கு அந்த அண்ணாந்து பார்த்து அந்த தந்தைக்கு நன்றி செலுத்துகிறாரு. இந்த வனாந்தரத்தில், இந்த பாலைவனத்தில் ஒன்றுமே கிடைக்காத இந்த இடத்துல எனக்கு இந்த
5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தீங்களே தகப்பனே, கோடி கோடி நன்றிகளப்பா, சோஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அதை எல்லாருக்கும் பகிர சொல்கிறாரு. அப்போ அந்த நன்றியில் எவ்வளவு இருக்குது பாருங்கள். அப்போ அங்கே இருந்தவங்க 5000 ஆண்கள்னு கொடுத்துருக்கு. ஆண்கள் நல்லா வயிறார சாப்பிடுவாங்க. பெண்கள்னால் அப்படி இப்படி கொஞ்சம் அப்படி சாப்பிடுவாங்க, இப்படி சாப்பிடுவாங்க. அதனால தான் நமக்கு ஆண்களை கொடுத்துருக்குறாங்க. நல்லா அவங்க வயிறார சாப்பிட்டு பாருங்கள், மிஞ்சி போகுது. அதையுமே ஆண்டவர் நல்லா சொல்கிறாரு. நம்ம பொருள்களை வேஸ்டாக்கக்கூடாதுங்கிறது அவருடைய எண்ணம். நம்ம சிந்திக்கணும். அவர்கள் வயிறார உண்ட பின் 12வது வசனத்தை பாருங்கள். ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். சும்மா தானே வந்துச்சு, ஆண்டவர் கொடுத்தாரு, சாப்பிட்டேன், அப்படி இப்படி போடு, அப்படி இல்லை. நம்ம எந்த பொருளோ நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாதுங்கிறத ஆண்டவர் நமக்கு நல்லா இந்த புதுமையிலேருந்து நமக்கு எடுத்து சொல்கிறார். எந்த பொருளையும் வேஸ்ட் ஆக்கக்கூடாது. இது பிறருக்கு எவ்வளவோ ஒரு பெரிய காரியமாக இருக்கும். நம்ம நினைக்கணும் இது தேவையில்லை, அப்படி தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு. இப்போ பெரிய விஷயமாக இருக்கும். அந்த தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கும்போது அது பெரிய நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அதே போல் நமக்கு வருமானமோ நம்மளுடைய வாழ்க்கை முறையோ கொஞ்சம் தாழ்மையாக இருந்தால், இந்த வருமானம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்தால், இந்த வருமானத்தை வச்சு நம்ம என்ன செய்வோம், இந்த லோன் அடைக்க முடியுமா, பிள்ளைங்களுக்கு டியூஷன் படிக்க வைக்க முடியுமா, அப்படியெல்லாம் நம்ம புலம்புகிறோம். ஆனால் நாம் ஆண்டவர் கொடுத்த இந்த வருமானத்தை நமக்கு நல்ல கால்கை சுகத்தோடு இந்த மாதத்தில் இதை நமக்கு கொடுத்த அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி அந்த வருமானத்தை நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மாத எண்டில் 100 200 உங்களுக்கு மிஞ்சம். எப்படியாவது எங்கே இருந்தாவது உங்களுக்கு நிறைய வரவு வர்றதுக்கு அவர் ஏற்பாடு செய்வார். அந்த நம்பிக்கை வேணும். நம்பிக்கையோடு நம்ம செய்யும்போது நமக்கு எல்லாமே நல்லா கிடைக்கும். அதே போல் பாருங்கள், இந்த ஆண்டவரே நம்மளை நன்றி செலுத்துகிறத ரொம்ப விரும்புகிறாரு. இந்த 10 தொழுநோயாளிகள், லூக்கா அதிகாரம் 17-11 எடுங்க. 10 தொழுநோயாளர்கள் உங்களுக்கு அந்த புதுமையும் நம்ம எல்லாரும் கேட்டது தான். அது பாருங்கள், அந்த சமயத்தில் இந்த தொழுநோயாளர்களாலே தீட்டுப்பட்டவர்கள் யூதர்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கு வர போக மாட்டாங்க. அந்த யூதர்கள் இருக்கும் இடத்துல இருந்து அவங்க ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த தொழுநோயாளர்கள் இருப்பாங்க. அவங்க அப்படியே அந்த ஊருக்கு ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்தாங்க அப்படின்னு தெரியாமல் அப்படி வந்தாங்கன்னாக்கா இவங்க என்ன செய்யணும், அங்கே இருந்து கத்தணும். நாங்கள் தீட்டுப்பட்டவர்கள்னு கத்தி சொல்லணும். அது அவங்களுக்கு அது ஒரு சட்டம், கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அவங்களும் தெரியாதவங்க இங்கே வந்துட்டாக்கா அவங்களும் தீட்டுப்பட்டவர்களாக ஆயிடுவாங்க. அதுக்காக அந்த மாதிரி கத்தி சொல்லி அவங்க அப்படியே அதை புரிஞ்சுக்கிடுவாங்க, அப்படியே அவங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த யூதர்கள் வரவே மாட்டாங்க. இவங்க இருக்கிற இடத்துல யூதர்கள் வரமாட்டாங்க. அந்த இடத்துக்கு பாருங்கள், நம்ம இயேசு வராரு. இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது அந்த கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். அந்த வழியாலாம் இவங்க வரமாட்டாங்க. சமாரியா கலிலேயெல்லாம் அவங்களுக்கு தாழ்ந்தவங்க யூதர்கள் வரமாட்டாங்க. அவங்கள்ட்ட எந்த பேச்சு வார்த்தை எதுவுமே கொடுக்கல் வாங்கல் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் உயர்ந்தவங்க, இவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் அந்த வழியாக போய்கிட்டு இருக்கும்போது இந்த 10 தொழுநோயாளிகள் வெகு தூரத்தில் இருந்து இயேசு வாரதை பார்த்து கத்துறாங்க, ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு இறங்கும் ஐயா. அந்த தூரத்துலேருந்து தான் நல்லா பாருங்கள், ஒரு ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் 12வது வசனம் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஏன்னா அவங்க பக்கத்தில் வரவே கூடாது, தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவங்க அந்த மாதிரி ஆண்டவரே எங்கள் மீது இறங்கி எங்களுக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உரக்க கத்தி ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு. கேட்டவுடனே அவர் என்ன சொல்கிறாரு, அவர் இதை கொண்டு போய் குருக்களிடம் காமிங்கள் தான் சொல்கிறாரு. நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காமிங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன, பழைய ஏற்பாட்டில்
இந்த தொழுநோயாளர்கள் குணமடைந்துட்டாக்க முதல்ல குருக்கள்கிட்ட தான் போய் காமிக்கணும். அவங்க தான் அதுக்குரிய காணிக்கையெல்லாம் இவங்க செலுத்தி அதுக்குரிய சடங்குகளை செலுத்தி இவர் நல்லா குணமாயிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த குருக்கள் சொன்னால் தான் இவங்க நம்ம போல மற்ற ஆளுகளோட இருக்க முடியும். அந்த மாதிரி சட்டம் அப்போ மோசே சட்டம் இந்த மாதிரி குருக்கள்கிட்ட தான் காமிக்கணும். அதனால் அவங்களுக்கு தெரியும், குருக்கள்கிட்ட காமிங்கன்னு சொன்னாலே அவங்களுடைய நோய் நீங்கிருச்சுன்னு சொல்லிங்கிறது நல்லா தெரியும். அவர் என்ன செய்கிறாரு, உடனே அவங்க அவ்வாறே புறப்பட்டு போய்கிட்டே இருக்காங்க. 10 பேரும் போய்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நோய் நீங்கிறது அவங்க உணர்றாங்க. அந்த 10 பேரும் நோய் நீங்கிறத உணர்றாங்க. ஆனால் அதில் ஒருவர் மட்டும் பாருங்கள், அவர்களுள் ஒருவர் மட்டும் தன் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். பாருங்க, அவர் மட்டும் உரத்த குரலில் நன்றி சொல்லி அங்கே இருந்து பாடி புகழ்ந்து இயேசுவை சுற்றிக்கிட்டே வரார். வந்து அவருடைய கால்களில் முகம் குப்புற விழுந்து, அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து, நெடுஞ்சாங்கடையாக விழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாங்க. பாருங்க, அந்த மாதிரி செலுத்தும்போது அவர் யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு சமாரியர். அவர் ஒரு சாதாரண ஆள், அந்நியர். யாருமே அவரை மதிக்க மாட்டாங்க. ஆக இவர் இவருக்கு நன்றி செலுத்துகிறாரு. ஆனால் அந்த 9 பேர் என்னன்னாக்கா அவங்க யூதர்கள். அந்த 9 பேரும் யூதர்கள். அவங்களுக்கு என்ன நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம் கொடுத்தாரு, அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. இவர் தான் பாருங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அப்போ இயேசு நல்லா கவனிங்க, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இயேசு அவரை பார்த்து 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? எப்படி கேட்குறார் பாருங்க. மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவருக்கும் திரும்பி வர காணோமே, வேறு எவருமே திரும்பி வர காணோமே என்றார். பாருங்கள், அப்போ ஆண்டவர் நம்ம நன்றி செலுத்துறதை விரும்புகிறார். நாம் இப்போ சிந்திக்க வேண்டியது என்னன்னா, அந்த 9 பேரை போல் இருக்கிறோமா, இல்லை இந்த ஒருத்தர் இந்த சமாரியரை போல் நாம் இருக்கிறோமா? நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளவோ விண்ணப்பிக்கிறோம், எவ்வளவோ நன்மைகளை பெற்றிருக்கோம். இந்த தேதி எழுதி அவருடைய வல்ல செயல்களும் நன்மைகளும் அன்றாட நம்ம அனுபவிக்கிறோம், அவர்கிட்டேருந்து பெறுறோம். ஆனால் நம்ம அதுக்கு திரும்ப அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா, அவரை போற்றி புகழ்கிறோமா? அதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் பாருங்கள், அவரிடம் நீ எழுந்து செல்லும் முதல் நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தோடு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு அவர் எந்திரிச்சு போகிறார். பாருங்கள், இந்த மாதிரி இந்த நன்றி செலுத்துதல், ஸ்துதி, இதெல்லாம் ரொம்ப நமக்கு முக்கியமானதுங்கிறத நம்ம நல்லா உணரணும். அதே போல் திருத்தூதர் பணிகளில் பவுலடியார் நல்லா கவனிங்க. பவுலடியாரும் சீலாவும் ரோமையர் நகரில் இயேசுவே பவுலுக்கு தோன்றி சொல்லுவார், பவுலடியாருக்கு தோன்றி, நீங்கள் ரோமிலையும் என்னுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு. அதே போல் அவங்க போய் திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரத்தில் 19லேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். பாருங்கள், அவர் ரோமையில் பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய இறைவார்த்தையை எடுத்து உரைக்கிறாங்க. அப்போ இந்த ரோமையர் சங்க தலைவர்கள்லாம் அவரை பிடிச்சி கட்டி இழுத்துக்கிட்டு தடியால் செம்மாடி அடிக்கிறாங்க. அடித்து நைய புடைச்சி அவங்கள கொண்டு போய் உள் ஜெயிலில் கொண்டு போய் தள்ளுறாங்க. விலங்கு மாட்டி உள் ஜெயில்னாக்கா அது ரொம்ப பாதாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே கருங்கும்முன்னு அப்படி கிடக்கும். அப்படியே கொண்டு போய் விட்ட உடனே அவங்க அப்படியே ஹாயாக அப்படி போய் அப்படியே உட்காந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்கள போட்டு அந்த கால் 2ஐயும் தூக்கி கழுமரத்தில் ஏற்றி வச்சுட்டாங்க. அவங்க பாருங்கள், நிலையே அவங்களுக்கு உட்காரவும் முடியாது, படுக்கவும் முடியாது, அசையவும் முடியாது, எதுவுமே முடியாது. பாருங்கள், காலு கையெல்லாம் விலங்கு அந்த மாதிரி போட்டு கழுமரத்தில் ஏற்றி வச்சுட்டாங்க. பாருங்கள், அந்த நேரத்தில் அந்த நள்ளிரவில் அந்த பவுலடியாரும் சீலாவும் ஆண்டவரை போற்றி ஸ்துதித்து நன்றி கூறி அப்படி பாடுறாங்க. அங்கே உள்ள கைதிகள்லாம் கேட்குறாங்க,
அப்போ நல்லா பாடி ஸ்துதிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாருங்கள், ஒரு அதிர்வு சத்தம் கேட்குது. இந்த சிறையே அதிர்ந்த சத்தம், ஒரு பெரிய சத்தம் கேட்டு அதிர்ந்து இவளுடைய விலங்கெல்லாம் கட்டவிழ்ந்து போகுது. அந்த கதவுகள்லாம் திறக்கப்படுது. அந்த காவலுக்கு இருந்த காவலாளர் பயந்து, இந்த கைதிகள்லாம் வெளியே போயிருப்பாங்க, போனாக்க இந்த ரோமையர் இவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. இதுக்காக அவர் என்ன செய்கிறாரு, தன்னிடம் இருந்த வாளை உருவி தன்னை மாச்சுக்கிற பார்ப்பார். அப்போ பவுலடியார் அங்கேன்னு சொல்லுவார், அப்பா காவலாளியே, நீங்கள் எதுவும் உங்களுக்கு தப்பு செஞ்சுக்கிறாதீங்க, எதையுமே செஞ்சுக்கிறாதீங்க, நாங்கள் உயிரோடு தான் இங்கேயே இருக்கிறோம், நாங்கள் வெளியில் போகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார். உடனே இவர் பாருங்கள், லைட்டை பொருதிக்கிட்டு லைட்டை தூக்கிட்டு போகிறார். ஏன்னா அங்கே இருட்டான இடம். அங்கே போய் அவங்களையெல்லாம் பார்த்துட்டு நடுங்கி அவர் அந்த காவலாளி என்ன பண்ணுறாரு, நெடுஞ்சாங்கடையாக விழுந்து பவுலடியாரை சீலா காலில் விழுந்து, இப்படி ஒரு அருமையான தேவனை நான் கண்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூட்டிகிட்டு போகிறார். அவங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் அந்த ரத்தம் ஒழுகுது, காயம் எல்லாத்தையும் தொடச்சி காயங்களை கட்டி நல்லா வயிறார சாப்பாடு போட்டு ஆண்டவருடைய இறைவார்த்தையை என்ன சொல்லி நல்லா கேட்டு அவங்க பாருங்கள், அவங்க குடும்பமாக ஞானஸ்தானம் பெறுறாங்க, ஆண்டவருக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ பாருங்கள் எப்படி இந்த ஒரு நம்ம ஸ்துதி பலி நன்றி செலுத்தி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றும் போது நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கிடைக்குது பாருங்கள். அதே போல் பாருங்கள், அந்த எரிக்கோ கோட்டை பழைய ஏற்பாட்டில் யோசுவா, மோசேக்கு அப்புறம் யோசுவா வருவார். அவர் வழிநடத்தி கொண்டுக்கிட்டு வருவார் அந்த இஸ்ரேல் மக்களை. அந்த யோர்தானெல்லாம் கடந்தாச்சு. அந்த பெட்டி பேழையை வச்சு அந்த குருக்கள் தான் அதை சுமந்து வரணும். அதை சுமந்து நடுவில் நின்றவுடனே இந்த யோர்தான் விலகிடுது. அது இவங்க தரையில் நடந்து போகிற மாதிரியே போய் எல்லாம் முடித்தாச்சு. எல்லாம் முடித்து வரும்போது எரிக்கோ கோட்டை, அந்த எரிக்கோ கோட்டையில் பாருங்கள், மதில் சுவர், அது பாருங்கள், யோசுவா 6ஆம் அதிகாரம் 1-20 நல்லா படித்து பாருங்கள், அது உங்களுக்கு நல்லா புரியும். இஸ்ரேல் மக்களுக்கு 5 பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் வர்றாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 5 எரிக்கோ இறுக்கமாக அடைக்கப்பட்டது. அந்த எரிக்கோ மதில் கோட்டைன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம சாதாரணமாக செங்கை வச்சு கட்டியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பெரிய பெரிய பாறாங்கல், நம்ம அப்படி கூட அசைக்க முடியாது, இப்படி தொட்டாலே நம்ம கை வலிக்கும், அந்த அளவுக்கு இருக்கிற அந்த சுவர் வச்சு அதை நல்லா போட்டுறாங்க. உள்ளே இருக்கிறவங்களும் வெளியே வர முடியாது, வெளியே இருக்கிறவங்களும் உள்ளே போக முடியாது, அந்த அளவுக்கு அந்த மாதிரி போட்டு வைக்கிறாங்க. அதிலே இப்போ இந்த இஸ்ரேல் மக்கள் ரொம்ப வல்லமை வாய்ந்த மக்கள். இவங்க வராமல் நம்ம பூட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு நல்லா செம்மையாக பூட்டி வச்சிடுறாங்க. அப்போ யோசுவா ஆண்டவற்றை வேண்டும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 7 முறை அந்த கோட்டையை ஸ்துதி சொல்லி நல்லா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த எக்காலம் ஊதி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் போட்டு நல்லா ஆண்டவரை சுதித்து பாடி அதை 7 முறை சுற்றி வாங்க, 7ஆவது முறை உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதே போல் அந்த குருக்கள் அந்த பேழையை தூக்கி பின்னாடி எல்லாரும் நாதஸ்வரம் அந்த எல்லாம் ஊதி, கொம்புகள் ஊதி, எல்லா மக்கள் எல்லோரும் ஒரே உறக்க குரலில் பாடி மகிழ்ந்து நன்றி கூறி வர்றாங்க. 7ஆவது ரவுண்டு வரும்போது அந்த சுவர் இடிஞ்சு விழுந்துருது. நம்ம யாருமே நம்ப முடியாது. இப்போவுமே பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன், அந்த சுவர் எப்படி இடிஞ்சு விழுந்துச்சுங்கிறத என்ன தேதி எழுதி ஆராய்ச்சியாளர்கள் அங்கே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான சுவர் அதே இடிஞ்சு விழுந்துருச்சு பாருங்க. அப்போ நம்மளுடைய நன்றியும் ஆண்டவரை போற்றி புகழும் ஸ்துதியும் அவரை போற்றி புகழ்ந்து பாடுவதும் எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்குதுன்னு பாரு. அதனால் பாருங்கள், எல்லாமே நம்ம நன்றி சொல்லுவோம். நம்ம அந்த 9 பேராக இல்லாமல் இந்த ஒரு சமாரியரை போல் நம்ம எல்லோரும் நன்றி உள்ளம் படைத்தலாக இருக்கணும். ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, நன்றி இதயம் கொண்டவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குதான், நோய் வருவதில்லை, அவர்கள் நல்ல மகிழ்ச்சியாக இதய இன்பத்தோடு வாழ்கிறாங்கன்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் பாருங்கள், அன்னை மரியா பாருங்கள், அவங்க
அவங்க உள்ளத்தால் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தாங்க. என் ஆத்துமமே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஏற்றிடுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி புகழ்ந்து பாடி வச்சதுனால அவங்களும் இந்த சாமுவேல் போலையே அன்னை மரியாவும் அந்த கோயிலில் அர்ப்பணிக்கப்பட்டவங்க. அதனால் அவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய வரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. பெரிய ஒரு இது இறைமகனை தாங்கி இறைமகனை பெற்றெடுக்கும் ஒரு பெரிய பாக்கியத்தை அந்த அம்மா பெற்றார். இப்போவும் பாருங்கள் அந்த அம்மா போற்றி புகழ்ந்து சுதித்து கொண்டு இருக்கும்போதே இருக்கிறதுனால அந்த அம்மாவை உயர்த்தி இப்போவும் பாருங்கள் அவங்க எப்படி உயர்ந்து இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள் நம்மளும் நல்லா உள்ளத்தால் ஆண்டவரை போற்றி புகழுவோம், எப்போதும் நன்றி சொல்லுவோம், ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா படிப்போம், அதை செயலாக்குவோம். நமக்கு இயேசு தான் வழி, உண்மை, வாழ்வு, சத்தியம் எல்லாமே அவர் தான். அவர் கரங்களை பற்றி கொள்வோம், அவரோடு நடப்போம். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று நாம் எல்லோரும் குடும்பத்தோடு அமைதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வோம். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி. வணக்கம்.